ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் மோட்டிவேஷன் ஆஃப் கிங். இன்று ஒரு அழகான நம்ம கதையை பார்க்க போகிறோம். இது கதை மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் கதையை முழுமையாக படியுங்கள். விடாமுயற்சி. ஒரு நாள் எறும்பும் பறவையும் தங்களுக்குள் ஒரு பந்தயம் வைத்து கொண்டன. யார் முதலில் சென்று அந்த வானுயர்ந்த மலையை தொடுவது என்பதுதான் இருவரின் பந்தயம். பறவை எறும்பை பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டு மலையை நோக்கி பறந்தது. வெகு சீக்கிரத்திலேயே பறவை மலையின் உச்சியை தொட்டது. மலை உச்சிக்கு சென்ற பறவை மேலிருந்து கீழே இருக்கும் எறும்பை தேடியது. அப்போது எறும்பு மலை அடிவாரத்தில் இருந்து பாதி தூரத்தை கூட தொடவில்லை. எறும்பை பார்த்து பறவை கூறியது, எனக்கு முதலிலேயே தெரியும், வெற்றி எனக்கு தான் என்று. பறவையிடம் ஒரு சிறு எறும்பு போட்டியிடலாமா? எறும்பை பார்த்து கேலி செய்து பறவை நகைத்தது. வெகு நாட்கள் கழித்து எறும்பின் விடாமுயற்சியால் ஒரு நாள் எறும்பு அந்த மலையின் உச்சியை சென்றடைந்தது. அப்போது அந்த பக்கமாக மலையை கடந்து சென்ற பறவை மலை உச்சியில் இருக்கும் எறும்பை ஆச்சரியமாக பார்த்தது. அப்போது பறவையை பார்த்து எறும்பு கூறியது, வெற்றி என்பது எல்லோருக்கும் பொதுவானது. சிலருக்கு வெற்றி சீக்கிரமாகவே கிடைத்துவிடும், சிலருக்கோ தாமதமாக கிடைக்கும். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தாலே போதும், வெற்றி ஒரு நாள் எல்லோருக்கும் நிச்சயம் என்றது எறும்பு. பார்த்தீங்களாங்க, ஒரு சிறிய எறும்பு கூட தான் தோற்றாலும் பரவாயில்லைன்னு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்ததுனால தான் அது வெற்றி அடைந்தது. அதுபோல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லைன்னு முயற்சி செய்து கொண்டே இருந்தால் வெற்றி கண்டிப்பாக ஒரு நாள் நிச்சயம் நம்மை அடைந்தே தீரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். பாய். நான் உங்கள் மோட்டிவேஷன் ஆஃப் கிங்.